இந்த ரோட் ஷோல இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது, பந்தல்குடி காவாய் வந்து நீர்நிலைகள ஃபுல்லாவே வந்து மூடி வச்சிருந்தாங்க. இத வந்து நம்ம அகமதாபாத்ல ட்ரம்ப் அவர்கள் வரும்போது பண்ணும்போது, இங்க இருக்கிற மீடியாவும் சரி, திமுகவும் சரி, இது ரொம்ப ரொம்ப இதா கண்டன குரலா பேசியிருந்தாங்க. பட் இத இன்னைக்கு பண்ணியிருக்காங்க திமுக. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லங்க. இது வந்து ஒரு 2 பக்கம் பார்க்கலாம். இது அரசியலா பார்க்கிறதா, ஒரு முதலமைச்சர் ரோட்ல நடந்து போம்போது எப்படி இருக்குன்னு பார்க்கிறதா, அந்த பகுதிக்கு போம்போது. அங்க ஏற்கனவே மக்கள் கோரிக்கை இருக்கு. அந்த கால்வாயில 2 புறமும் தடுப்பு சுவர் கட்டுங்கன்னு கோரிக்கை இருக்கு. மதுரை மாநகராட்சியில எவ்வளோ வரி வசூல் பண்றோம்? சொத்து வரிய 2 முறை கூட்டி மக்கள் தலையில மொளகா அரைச்சாச்சு. மறுபடியும் இப்ப 4வது தடவ மின்சார கட்டணம் கூட போகுது. இப்ப நேத்து லேசா சொல்றாங்க, வீட்டுக்கெல்லாம் நாங்க பண்ணல. ஏற்கனவே எம்எஸ்எம்இலாம் காலியாகி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படி எத்தனையோ திட்டங்கள கிடப்புல போட்டு, நான் ரோஸ் கலர்ல பஸ் அடிச்சு பாரு, உன்னைய ஓசி பஸ்ன்னு திட்டுவேன். உங்க ரூ. 1000 தரேன்னு சொல்லிட்டு பாதி பேருக்கு தான் குடுப்பேன். இப்படி திட்டங்கள் பண்றாங்க ஒழிய, இப்படி அடிப்படை அந்த சாக்கடைய ஒட்டி இருக்கிற ஒரு தடுப்பு சுவர்ல அ கட்டி அத சரி பண்ணியிருந்தா இன்னைக்கு அது தேவையே இல்ல. இவங்க செய்யாத வேலைய மறைக்கிறதுக்காக பண்றாங்க. இத நம்ம ட்ரம்ப் வரும்போது குஜராத்ல பண்ணா எல்லாம் நீங்க கேலி கிண்டல் பண்றீங்க. அதே இது நீங்க இன்னைக்கு அனுபவிக்கிறீங்க. இது வந்து மக்களுடைய தேவையான திட்டத்த நிறைவேற்றணும். இன்னொரு பக்கம் அத ஒரு ஒரு சாக்காட அது இது குப்பை கூளமா இருக்கிறத மறைக்கிறதுல முதலமைச்சர் வர்றாருங்கிறத அவங்க ஆர்வம் காட்டுவாங்க. அந்த ஆர்வமே ஒரு கேலிக்குரிய விஷயமாயி, அப்புறம் கலெக்டர் அவங்க அம்மா சங்கீதா அம்மான்னு நினைக்கிறேன். கலெக்டரே மறுபடியும் கட்டுனதெல்லாம் பிரிச்சாங்க பாருங்க. அது அத விட கேலிக்குரிய விஷயம் ஆயிருச்சு. ஆனா இனிமேலாவது மக்களுடைய குறைகளை, மக்களுடைய தேவைகள உடனே அரசு செய்யணும். செய்யலன்னா இந்த மாரி அவமானத்துக்கு தான் உள்ளாகணுங்கிறது தான் மதுரை விஷயமா நான் பார்க்குறேன். அது பெரிய விஷயமா நான் எடுத்துக்கல.